அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி டிபார்ட்மெண்டல் எக்ஸாமினேஷன் மே 2025 கோட் நம்பர் 72 தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெஸ்ட் பேப்பர் 2 அப்ஜெக்டிவ் டைப்புக்கான அசல் வினாத்தாள் பார்க்கலாம். இன்னைக்கு மதியம், அதாவது 21/5/2025 ஆஃப்டர்நூன் செஷனில் இந்த எக்ஸாம் நடைபெற இருக்குது. நீங்கள் எல்லாருமே இந்த எக்ஸாமில் தேர்ச்சி பெறுவதற்கு என்னுடைய சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். நம்ம 100 மதிப்பெண்களுக்கு கேட்பாங்க, 100 வினாக்கள். நீங்கள் மினிமம் 45 வினாக்கள் சரியாக ஆன்சர் பண்ணியிருந்தால் தான் நம்ம இந்த எக்ஸாமில் தேர்ச்சி பெற முடியும். முதல் வினா, தொடக்க கல்வி இயக்ககம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு. விடை 1986. இரண்டாவது வினா, பள்ளி பேருந்தின் நிறம் என்ன? விடை மஞ்சள். பள்ளியில் ஒரு அலகு கழிப்பறை என்பது எத்தனை மாணவர்களுக்கானது? விடை 40. மாணவர்களுக்கான இலவச தொலைபேசி சேவை எண். விடை 14417 14417. போக்சோ சட்டம் அமல்படுத்தப்பட்ட ஆண்டு. விடை 2012. பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பிறந்த நாள் பள்ளியில் எந்த நாளாக கொண்டாடப்படுகிறது? விடை கல்வி வளர்ச்சி நாள். பெற்றோர் ஆசிரியர் கழகம் உறுப்பினர்களில் பெண் உறுப்பினர்களின் சதவிகிதம் என்ன? விடை 50%. RTE 2009 படி தனியார் பள்ளிகளில் இலவச கல்வி அளிக்க இடஒதுக்கீடு சதவிகிதம். விடை 25%. பள்ளி மேலாண்மை குழுவில் உள்ள மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை. விடை 20. பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்களில் பெற்றோர்களின் எண்ணிக்கை. விடை 15. குழந்தைகள் போதைப் பொருளை பயன்படுத்துவதாக தகவல் வந்தால் தெரிவிக்க வேண்டிய உதவி எண் என்ன? விடை 1098. கொரோனா பெருந்தொற்று காலத்தில் கற்றல் இழப்பினை ஈடு செய்ய அரசால் ஏற்படுத்தப்பட்ட திட்டம் என்ன? விடை இல்லம் தேடி கல்வி. முப்பருவ முறையிலான பாடநூல்கள் வழங்கப்படும் வகுப்புகள். விடை 1 முதல் 7 வகுப்பு வரை. 3 டேர்ம். கல்வி ஆண்டிற்கு மாணவர்களுக்கு எத்தனை விலையில்லா பள்ளி சீருடைகள் வழங்கப்பட்டு வருகின்றன? விடை 4 செட்ஸ். விலையில்லா கிரையான்கள் வழங்கப்படும் வகுப்புகள். விலையில்லா கிரையான்கள் வகுப்பு 1 முதல் 2, 1 to 2, இந்த 2 வகுப்புக்கு தான் கிரையான்கள் கொடுக்குறாங்க.
விலையில்லா வண்ண பென்சில்கள் வழங்கப்படும் வகுப்புகள். வகுப்பு 3லிருந்து வகுப்பு 5 வரைக்கும் 3 to 5க்கு வந்து வண்ண பென்சில்கள், கிரையான்கள் வந்து 1 to 2, வண்ண பென்சில்கள் வந்து 3 to 5. SC ST MBC பிரிவை சார்ந்த 3, 4 மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு வழங்கப்படும் பெண் கல்வி ஊக்கத்தொகை ரூபாயில். விடை 500. வட்டார கல்வி அலுவலகத்தில் ஆண்டாய்வு மேற்கொள்ளும் அலுவலர். விடை DEO எலிமெண்டரி, மாவட்ட கல்வி அலுவலர் தொடக்க கல்வி. மாவட்ட கல்வி அலுவலரின், அதாவது தொடக்க கல்வி, நேர்முக உதவியாளரின் மந்தன குறிப்பு எழுதும் அலுவலர் யார்? விடை மாவட்ட கல்வி அலுவலர் தொடக்க கல்வி. சுயநிதி நர்சரி மற்றும் தொடக்க பள்ளிகளுக்கான அங்கீகார புதுப்பித்தல் வழங்கும் அலுவலர் யார்? விடை மாவட்ட கல்வி அலுவலர் தனியார் பள்ளிகள். அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்களின் ஓய்வு பெறும் வயது. விடை 60. அரசு உதவி பெறும் நடுநிலைப் பள்ளியில் ஆண்டாய்வு மேற்கொள்ளும் அலுவலர் யார்? விடை வட்டார கல்வி அலுவலர். ஊராட்சி ஒன்றிய தொடக்க கல்வி தலைமையாசிரியரின் பணிப்பதிவேட்டை பராமரிப்பவர் யார்? விடை வட்டார கல்வி அலுவலர். ஊராட்சி ஒன்றிய தொடக்க நடுநிலைப் பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர் அல்லா பணியாளர்களுக்கு பொது வருங்கால வைப்பு நிதி பகுதி இறுதி முன்பணம் அனுமதிக்கும் அலுவலர் யார்? விடை வட்டார கல்வி அலுவலர். தகவல் அறியும் உரிமைச் சட்டம் 2005 கீழ் விண்ணப்பிக்கப்பட்ட மனுதாரருக்கு எத்தனை நாட்களுக்குள் பதில் அளிக்கப்பட வேண்டும்? விடை 30 நாட்களுக்குள். குழந்தைகளின் வாசிப்பு திறனை மேம்படுத்த பயன்படும் செயலி என்னன்னு கேட்டிருக்காங்க. விடை கூகுள் ரீட் அலாங். கூகுள் ரீட் அலாங். எண்ணும் எழுத்தும் திட்டம் 2022-23 கல்வியாண்டில் அமல்படுத்தப்பட்ட வகுப்புகள் வந்து முதன்முறையாக 1 to 3, 1லிருந்து 3 வகுப்புகளுக்கு. 4 மற்றும் 5ஆம் வகுப்புகளுக்கு எண்ணும் எழுத்தும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட கல்வியாண்டு 2023 to 2024. வானவில் மன்றம் கீழ்கண்ட எந்த பாடங்களின் கற்றலை மேம்படுத்துவதற்காக தொடங்கப்பட்டுள்ளது? விடை கணிதம் மற்றும் அறிவியல். தொடக்கப்பள்ளி மாணவர்களின் வாசிப்பு திறனை ஊக்குவித்து அவர்களின் திறன்களை வெளிப்படுத்த தமிழக அரசால் வெளியிடப்படும் இதழ் என்ன? விடை ஊஞ்சல். 101 முதல் 250 வரை மாணவர்கள் கொண்ட அரசு பள்ளிக்கு வழங்கப்படும் பள்ளி மானியம் எவ்வளவு? விடை 50,000. தனிநபர் மற்றும் பெரும் தொழில் நிறுவனங்கள் மூலம் பங்களிப்பு பெற்று அரசு பள்ளிகளை மேம்படுத்த ஏற்படுத்தப்பட்ட திட்டம் நம்ம ஸ்கூல் நம்ம ஊரு பள்ளி. விலையில்லா கால் ஏந்திகள் மற்றும் காலுறைகள் வழங்கப்படும் வகுப்புகள். ஷூ ஷாக்ஸ் வந்து கொடுக்குறவங்கள அது வந்து 6 முதல் 10 வகுப்புகள், 6 to 10.
8ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கான திறனாய்வு தேர்வின் பெயர் என்ன? NMMS. NMMS வந்து 8th, ட்ரஸ்ட் வந்து 9th, NTAC வந்து 10th. கல்விசார் குறியீடுகளையும் கல்வியின் தரத்தையும் உயர்த்த கல்வித்துறையில் செயல்படுத்தப்படும் திட்டம். விடை சமக்கர சிக்ஷா, ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டம். புதிய தனியார் பள்ளி தொடங்க அனுமதி அளிக்கும் அலுவலர் யார்? விடை தனியார் பள்ளிகள் இயக்குனர். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் வருவாய் ஈட்டும் தாய் அல்லது தந்தையை விபத்தில் இழந்த மாணவர்களுக்கு வழங்கப்படும் கல்வி உதவித்தொகை. விடை ரூபாய் 75,000. தனியார் பள்ளிகளுக்கான கட்டண நிர்ணய குழு நிர்ணயம் செய்யும் கட்டணம் ஆணை செல்லுபடியாகும் காலம் எவ்வளவு? விடை 3 ஆண்டுகள். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை மேற்கொள்ள அரசு ஊழியருக்கு அனுமதிக்கப்படும் சிறப்பு தற்செயல் விடுப்பு நாட்களின் எண்ணிக்கை. விடை 10. அரசு தொடக்க நடுநிலைப் பள்ளிகளில் பயிலும் அரசின் பல்வேறு திட்டங்களை தொடக்க கல்வியிலும் ஒருங்கிணைத்து செயல்படுத்த ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி மூலம் நியமனம் செய்யப்பட்ட அலுவலர் யார்? விடை உதவி திட்ட அலுவலர் தொடக்க கல்வி. தொடக்க பள்ளி மாணவர்களுக்கான கல்வி இணை செயல்பாடுகளில் ஒன்று. விடை ஸ்போக்கன் இங்கிலீஷ். வழக்கொழிந்த பதிவேடுகளில் ஒன்று. விடை ட்ரெஷரி ரெஜிஸ்டர், கருவூல பதிவேடு. பள்ளியில் நேரடியாக பராமரிக்கப்பட வேண்டிய பதிவேடுகளில் ஒன்று. விடை GPF, TPF பதிவேடு. கல்வி மேலாண்மை தகவல் முறை வாயிலாக கணினியில் இணைய வழியே மட்டுமே பராமரிக்கப்பட வேண்டிய பதிவேடுகளில் ஒன்று. விடை தொடக்கநிலை கணக்கெடுப்பு பதிவேடு, எலிமெண்டரி எனுமரேஷன் ரெஜிஸ்டர். தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கான ஊட்டு பதவி. விடை இடைநிலை ஆசிரியர். நடுநிலை பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கான ஊட்டு பதவி அல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. மேலே கேட்டது வந்து தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியருக்கான ஊட்டு பதவி வந்து இடைநிலை ஆசிரியர். நடுநிலை பள்ளி தலைமை ஆசிரியருக்கான ஊட்டு பதவி அல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் எஸ், அது வரும். பட்டதாரி ஆசிரியர் வருவாங்க, தமிழ் ஆசிரியர் வருவாங்க. அதில் வந்து யார் அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னா இடைநிலை ஆசிரியர் தான் அல்லாதது. வட்டார கல்வி அலுவலர் பதவி உயர்வு மற்றும் நேரடி நியமனம் விகிதம் என்ன? வட்டார கல்வி அலுவலர் அதாவது பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் வந்து பதவி உயர்வு வந்து நேரடி நியமனம் ரெண்டுக்கும் இந்த விகிதம் வந்து 70:30. தொடக்க நடுநிலை பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கான பதவி உயர்வு முன்னுரிமை பட்டியல் தயாரிக்க எடுத்துக்கொள்ளப்படும் தேதி. விடை ஜனவரி 1. ஆசிரியர் பணியிடங்கள் நிர்ணயம் செய்ய மாணவர் எண்ணிக்கை எந்த தேதியின் அடிப்படையில் எடுத்துக்கொள்ளப்படுகின்றது? விடை ஆகஸ்ட் 1. ஒரு அரசு பணியாளர் சனி ஞாயிறு அரசு விடுமுறைகளுடன் தற்செயல் விடுப்பு தூய்க்கும் போது மொத்த விடுப்புகள் எத்தனை நாட்களுக்கு மிகக்கூடாது? விடை 10. ஜனவரி மாத இறுதியில் ஓய்வு பெறும் ஆசிரியருக்கு தகுதியான தற்செயல் விடுப்பு நாட்கள். விடை 12. டிசம்பர் 31 முற்பகலில் பணியேற்பு செய்த அரசு பணியாளரின் ஆண்டு ஊதிய உயர்வு நாள் என்ன? விடை 110 அக்டோபர் 1. பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்பட்ட நாள். விடை
1/4/2003. பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தில் பிடித்தம் செய்யப்படும் மாதச் சந்தா. விடை அடிப்படை ஊதியம் கூட்டல் அகவிலைப்படி, அதில் 10%. ஜூலை 1 பிறந்த தேதியாக கொண்ட ஆசிரியரின் ஓய்வு பெறும் நாள். விடை ஜூன் 30. ஜூலை 1 டேட் ஆஃப் பர்த் இருந்தால் அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட் டேட் ஜூன் 30. 1க்கு அப்புறம் அடுத்த தேதினா தான் அந்த மாத இறுதியில் வரும். பொது வருங்கால வைப்பு நிதி பகுதி இறுதி முன்பணம் பெறுவதற்கு பணிபுரிந்திருக்க வேண்டிய குறைந்தபட்ச பணிக்காலம். விடை 15 years. சிறுபான்மை பள்ளிகளில் ஆசிரியர் பணியிடம் நிரப்பிட முன் அனுமதி வழங்க வேண்டிய அலுவலர் யார்? விடை முன் அனுமதி பெற தேவையில்லை. அரசு உதவி பெறும் பள்ளிகளில் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒருமுறை அங்கீகாரம் புதுப்பிக்கப்பட வேண்டும்? விடை 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை. அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பள்ளி குழுவின் காலம், இந்த ஸ்கூல் கமிட்டின்னு சொல்லுவோம், அதோட வேலிடிட்டி 3 ஆண்டுகள் தான். சிறப்பு நிலை பெற ஒரே பதவியில் எவ்வளவு காலம் பணிபுரிந்திருக்க வேண்டும்? விடை 20 ஆண்டுகள். தேர்வு நிலைக்கு கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாத காலம் என்ன? விடை மருத்துவச் சான்றில்லா ஊதியமில்லா விடுப்பு. பணி ஏற்பிடை காலத்தில் அனுமதிக்கப்படும் ஊதியம் என்ன? விடை 2ல் குறைவானது. பழைய இட ஊதியம், புதிய இட ஊதியம் இருக்கு. 2ல் எது குறைவோ அதை மட்டும்தான் எடுத்துப்பாங்க. 25 ஆண்டுகள் நற்பணி முடித்தமைக்காக அரசு ஊழியருக்கு வழங்கப்படும் ஊக்கத்தொகை எவ்வளவு? விடை ரூபாய் 2000. 30 ஆண்டுகள் ஒரே பதவியில் பதவி உயர்வின்றி பணிபுரிந்த ஆசிரியருக்கு வழங்கப்படும் போனஸ் ஊதிய உயர்வு எவ்வளவு? விடை 1 ஆண்டு ஊதிய உயர்வு, 1 annual increment. அரசு ஊழியருக்கு அனுமதிக்கப்படும் அதிகபட்ச மருத்துவச் சான்றின் பேரிலான ஈட்டா விடுப்பு நாட்கள். விடை 540 நாட்கள். ஓய்வு பெற்ற பின் காசாக்கி கொள்ள தகுதியான அதிகபட்ச ஈட்டிய விடுப்பு நாட்கள். விடை 240. ஒரு ஆண்டில் 10 நாட்கள் மருத்துவச் சான்றின் பேரில் ஈட்டா விடுப்பு துய்த்த ஆசிரியருக்கு ஈட்டிய விடுப்பு கணக்கீட்டின் போது கழிக்கப்பட வேண்டிய ஈட்டிய விடுப்பு நாட்கள் எவ்வளவு? விடை கழிக்கக்கூடாது. பதவி உயர்வை தற்காலிக உரிமை விடல் செய்த ஆசிரியர் மீண்டும் எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு முன்னுரிமை பட்டியலில் இடம்பெற முடியும்? விடை 3 ஆண்டுகள். அலகு விட்டு அலகு மாறும் ஆசிரியர்களின் முன்னுரிமை. மாறுதல் பெறும் புதிய அலகில் பணியில் சேர்ந்த நாள் முதல் இளையவர். நர்சரி மற்றும் பிரைமரி ஸ்கூல் என்பது எதனை குறிக்கும்? விடை LKG முதல் 5ஆம் வகுப்பு வரை. ஒரு தனியார் தொடக்கப்பள்ளியில் பராமரிக்கப்பட வேண்டிய குறைந்தபட்ச பிணைத் தொகை. விடை ரூபாய் 1,00,000. சுயநிதி நடுநிலைப் பள்ளிகள் ஆண்டாய்வு கட்டணமாக 3 ஆண்டுக்கு ஒரு முறை செலுத்த வேண்டிய தொகை ரூபாயில். விடை 5000. தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட பணியாளருக்கு வழங்கப்படும் பிழைப்பூதிய தொகை எவ்வளவு? விடை 50% ஊதியம். எமிஸ் விரிவாக்கம். எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். CCE விரிவாக்கம்.
கண்டினியூவஸ் அண்ட் காம்ப்ரஹென்சிவ் எவாலுவேஷன் CCE. உதவி பெறும் தொடக்கப் பள்ளிகளின் அங்கீகார புதுப்பித்தலுக்கு அனுமதி அளிப்பவர் யார்? விடை மாவட்ட கல்வி அலுவலர், தொடக்க கல்வி. உதவி பெறும் தொடக்கப் பள்ளி மூடுவதற்கான அதிகாரம் படைத்தவர் யார்? விடை இணை இயக்குனர், தொடக்க கல்வி. உதவி பெறும் நடுநிலைப் பள்ளியில் பள்ளி குழு செயலரை நீக்குவதற்கு தகுதியான அதிகாரம் படைத்தவர் யார்? விடை மாவட்ட கல்வி அலுவலர், தொடக்க கல்வி. உதவி பெறும் தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகளின் பணியாளர் நிர்ணயம் ஒப்புதல் அளிக்கும் அதிகாரி யார்? விடை மாவட்ட கல்வி அலுவலர், தொடக்க கல்வி. சுயநிதி விளையாட்டு பள்ளி தொடங்க அனுமதி அளிக்கும் அலுவலர் யார்? விடை மாவட்ட கல்வி அலுவலர், தனியார் பள்ளிகள். சுயநிதி தொடக்க பள்ளியை நடுநிலை பள்ளியாக தரம் உயர்த்த அதிகாரம் படைத்தவர் யார்? விடை தனியார் பள்ளிகள் இயக்குனர். நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளிக்கு குறைந்தபட்ச தேவையான நிலம் எவ்வளவு? விடை 3 கிரவுண்ட்ஸ். கிராம பஞ்சாயத்து பகுதியில் அமைந்துள்ள ஒரு தனியார் நடுநிலை பள்ளிக்கு தேவையான குறைந்தபட்ச நிலம் எவ்வளவு? 2 ஏக்கர்ஸ். தனியார் தொடக்கப் பள்ளியின் ஒரு வகுப்பறையில் அனுமதிக்கப்படும் அதிகபட்ச மாணவர்களின் எண்ணிக்கை? விடை 30. தனியார் பள்ளியில் ஒரு வகுப்பறையின் குறைந்தபட்ச பரப்பளவு எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. விடை 400 ஸ்கொயர் ஃபீட், 400 சதுர அடி. வட்டார கல்வி அலுவலருக்கு தேர்வு நிலை வழங்க அதிகாரம் பெற்ற அலுவலர் யார்? விடை மாவட்ட கல்வி அலுவலர், தொடக்க கல்வி. ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி தலைமை ஆசிரியருக்கு தேர்வு நிலை அனுமதிக்கும் அலுவலர் யார்? விடை வட்டார கல்வி அலுவலர். எண்ணும் எழுத்தும் திட்டத்தில் 3ஆம் வகுப்பு, அதாவது தனி வகுப்பு மாணவர் அடைய வேண்டிய கற்றல் நிலை என்ன? விடை அரும்பு, மொட்டு, மலர். எண்ணும் எழுத்தும் திட்டத்தில் அரும்பு நிலைக்கான செயல்பாடுகள் கொண்டுள்ள நிறம் நீலம், ப்ளூ. பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழக செயற்குழுவின் செயலாளர் யார்? விடை தலைமை ஆசிரியர். தொடக்க நடுநிலை பள்ளிகள் பெற்றோர் ஆசிரியர் கழக உறுப்பினர் சந்தாவிலிருந்து ஆண்டுதோறும் ஒன்றிய கழகத்திற்கு செலுத்த வேண்டிய தொகையின் சதவிகிதம் 5%. பள்ளியை விட்டு வெளியேறி 5 ஆண்டுகள் ஆன தொடக்கப்பள்ளி மாணவரின் மாற்றுச் சான்றிதழ் வழங்குவதற்கு வசூலிக்கப்பட வேண்டிய தேடுதல் கட்டணம்? விடை கட்டணம் ஏதும் இல்லை. மாணவர் 1ஆம் வகுப்பில் சேர பூர்த்தியடைய வேண்டிய வயது 5. முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தில் பயன்பெறும் வகுப்புகள்? விடை 1 முதல் 5 வகுப்புகள். தொடக்க கல்வி வகுப்புகள் 1 முதல் 5 கூடுதல் வகுப்பு பிரிப்பதற்கு மாணவர்கள் எண்ணிக்கை 60க்கு அதிகமானால் கல்வி தொடர்பான நிகழ்ச்சிகளை ஒளிபரப்ப அரசு கேபிள் டிவியில் 200ஆம் எண் சேனலில் இடம்பெற்றுள்ள தொலைக்காட்சி சேனல் என்னன்னு கேட்டு, கல்வி தொலைக்காட்சி நம்பர் 200. முதல் பிரசவத்தில் இரட்டை குழந்தைகள் பெற்றுள்ள பெண் அரசு ஊழியருக்கு 2ஆம் பிரசவத்திற்கு அனுமதிக்கப்படும் மகப்பேறு விடுப்பு காலம் 365 நாட்கள். இடைநிலை ஆசிரியர் இடம்பெறும் அரசு ஊழியர் பிரிவு எந்த பிரிவில் வருவாங்க அப்படின்னா குரூப் சி. பணியின் போது மரணமடைந்த அரசு ஊழியரின் குடும்பத்திற்கு கிடைக்கும் குடும்ப பாதுகாப்பு நிதி ரூபாயில்? விடை ரூபாய் 5 லட்சம். தன் விருப்ப ஓய்வில் செல்ல தகுதி? விடை 20 வருட பணி அல்லது 50 வயது, 20 வருஷம் 20 இயர்ஸ் சர்வீஸு ஆர் 50 ஏஜ் கம்ப்ளீட் ஆயிருந்தாலே வேலண்டரி ரிட்டையர்மெண்ட்டுக்கு எலிஜிபிள். அனைவருக்கும் மிக்க நன்றி.